ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. ஒருத்தர் ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டாராம், எது பாக்கியசாலி அப்படின்னு. என்னது பாக்கியசாலின்னு புரியுதா உங்களுக்கு? என்ன அப்படின்னா, பசியே இல்லை, எனக்கு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. பசியோட அருமை தெரியணும், அவன் பாக்கியசாலி அப்படிங்கிறார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உணவை தெய்வத்திடம் காமிச்சிட்டு அதை நம்ம சாப்பிட்றப்போ ஃபுட் பாய்சன் ஆகாது. பெருமாள் சாப்பிட்டதுக்கப்புறம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்றப்ப எல்லாம் அவர் பார்த்துப்பார் கண்டிப்பாக. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதை சொல்லிட்டேன். மூணாவது மெயின் என்ன அப்படின்னா, பெரியோர்களுக்கு கீழ்ப்பணிதல். இது மிக மிக முக்கியம். குழந்தைகளுக்கு நம்மெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக. இது மூன்றும் இருந்தால், சொல்படி இருந்தால் அவன் பாக்கியசாலி. தூக்கத்தில் எப்பொழுதும் தூக்கமே வரலை, எனக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அது கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவன் பாக்கியசாலி அப்படிங்கிறார் முனிவர். கண்டிப்பாக நாமும் இதை உணர முடியும், உணர்ந்து கொள்வோம் கண்டிப்பாக. இன்னொன்று என்ன அப்படின்னா, சில பேர் பழைய சாதம் தானே அப்படின்ட்டு இது பண்ணுறான். அதை புழிஞ்சு வச்சு சாப்பிடுவா. பழைய குழம்பு பழங்கறியை வச்சு சாப்பிடுவா, உங்களுக்கு தெரியும். ஆனால் மத்தியானம் பண்ண சாப்பாடு மத்தியானமே அருவாயிரும் ஒரு சில ஆற்றுல. அப்போ ஏன் அப்படின்னா, நற்பவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்னோடய சமையலில் எதுவுமே மிஞ்சாது, ஒரு கைப்பிடி சாதம் தான் இருக்கும். அது நைட்டுக்கு சரியாயிடும். குழம்போ எதுவுமே இருக்காது. அப்படி சப்போஸ் ஒத்த குழம்பு இருந்ததுன்னா நைட்டுக்கு இருக்கும் சொல்கிறேன். ஆக நம்ம சமையல் ஆரம்பிக்கிறப்ப நற்பவின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிங்களேன், கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்கும். நீங்களே பெருமாளுக்கு அம்சம் பண்ணிவிட்டு பாருங்களேன். நார்மலாக வடிக்கிற இதுக்கும் இது சொல்லிவிட்டு நம்ம செய்கிறப்ப உங்களுக்கே தெரியும் பலன். கண்டிப்பாக கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக நேர்த்தி. நமஸ்காரம்.